ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் எப்படின்னா எல்லா வெள்ளியுமே வந்துட்டு சாமிக்கு படைக்க மாட்டோம். ஒரு வெள்ளி தான் வந்துட்டு சாமிக்கு படைக்கிறது. ஸோ மற்ற வெள்ளியெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் சமைக்காம தான் இருந்து விளக்கு ஏற்றுவோம். இட்லி ஊற்றிட்டு கார சட்னி தான் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு அந்த அன்றைக்கி காலையில் சமைக்க. அதனால் இன்னொரு சட்னி வைக்க முடியல, ஒரு சட்னியோடையே மேனேஜ் பண்ணியாச்சு இன்றைக்கி. யூஸ்வலாக கார சட்னி வைக்கிறது போல் தான் வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகா, கடலை பருப்பெல்லாம் போட்டு வதக்கி அதை வந்துட்டு சட்னி வச்சுருந்தேன். இதுவே இன்னொரு சட்னி இது கூடவே செஞ்சுருவேன். எப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க மாட்டேன். தேங்காய் மட்டும் இதே தான் செஞ்சுட்டு அது கூட தேங்காய் ஒன்று கூட சேர்த்து வதக்கி வச்சோம்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். இதை விட அது ஒரு சட்னி, அது நல்லாயிருக்கும். யார் அது போல் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மதியத்துக்கு ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு போயிட்டு முருங்கைக்காய் பறிக்க போயிருந்தேன். எங்கள் வீட்டு மரத்தில் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு நீல முருங்கைக்காய். ஸோ 2 வருஷம்தான் ஆகுது இதை வச்சு. ஒரு சின்ன குச்சி கொண்டு வச்சுது. அதை வச்சு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ காய் வைக்கலை, கம்மியாக தான் வச்சுருந்தது. இந்த டைம் தான் வந்துட்டு நிறைய காய் வச்சுருக்கு. பறித்து கொண்டு போய் கடையில் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனாலுமே வந்துட்டு நிறைய காய் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறது நாங்கள் இதில் தான். எப்படியும் 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 3 நாளைக்கு ஒரு டைம் போய்ட்டு முருங்கைக்காய் கொண்டு கடையிலே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு வந்துட்டு சாம்பார் வைக்கும்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். என் பையன் எழுந்துட்டான், அதனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ எல்லா காயுமே கட் பண்ணி போட்டு முருங்கைக்காய், வீட்டில் காய்ச்ச கத்தரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, மாங்காய் போட்டு சின்ன சாம்பார் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் வீடியோ அப்போ எடுக்கிறதுக்கு மறந்ததால் வந்துட்டு நைட்டு ஹீட் பண்ணியிருந்தேன் கேஸில். ஸோ அதை தான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் காய்ச்ச கத்தரிக்காய் அது. ஒரு 4-5 செடி தான் இருக்குது. ஆனால் எப்படியும் வாரத்தில் ஒரு 2 நாள் பறிச்சுக்கலாம். குழம்புக்கு, வீட்டுக்கு குழம்புக்கு காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. தண்ணி இருந்தால் இன்னுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சாமி ரூமை போய்ட்டு ரெடி பண்ணேன். அரிசி வந்துட்டு ஊற வைக்கல அரைக்கிறதுக்கு. அரிசி குழம்போட மாவு குழம்பு போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் ஊற வைக்கலை. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக போடலான்னு சொல்லிவிட்டு விபூதி இருக்கும் இல்லையா, அதில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் போட்டால் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒயிட்டாக அழகாக இருந்தது பார்க்கவே. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இதுவரை வீடியோஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் எங்கள் நாள் போணுச்சு. டாட்டா பாய்.